தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உற்சாகமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து வருவதற்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிற நல்ல பட்டயமாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆளுகை செய்கிற நல்ல தகப்பன் அவர், நல்ல நண்பன் அவர். எனவே சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? தேவனுடைய வசனம் எங்களோடு பேசட்டுக்கும். சங்கீதம் 103வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்கிறது: உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டுகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். நம்ம அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காகவே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தவர். பிரியமானவர்களே, கல்வரி சிலுவையிலே நானும் நீங்களும் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் அவர் தாமாய் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எந்த மனிதனும் வைப்புறுத்தலைங்க, எந்த மனிதனும் அவருக்கு அங்கே போய் திணிக்கவில்லை. ஆனால் தேவன் மனம் உகந்து தானாய் நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்து நல்ல தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளையே, நம்முடைய வாழ்நாளில் நாங்கள் செழித்திருப்பதற்காகவும், நாங்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காகவும், நாங்கள் அழியக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வரி சிலுவையின் வேதனைகளை அவர் சகித்து கொண்ட தெய்வமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மனநிலையோடு தேவ சமூகத்தில் காணப்படுகிறோம்? நம்முடைய ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிறவருங்க. கிருபை என்றால் என்ன? பெற தகுதியற்ற ஒன்றை பிரதி உபகாரம் என்று பெற்றுக்கொள்வதுதான் கிருபை. நானும் நீங்களும் அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எவ்வளவேனும் தகுதியில்லாத எங்களை நம்முடைய ஆண்டவர் தம்பக்கமாய் சேர்த்து கொண்டு, தம்பக்கமாய் இழுத்துக்கொண்டு, தம்முடைய இரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடித்து சூட்டி இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லைங்க, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் நம்மேலே வைத்த பாசம், அவர் நம்மேலே வைத்த நேசம், அவருடைய பாசத்துக்கு நேசத்துக்கும் அளவே இல்லைங்க. இப்படியான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அவர் வெறுமனே வார்த்தையினால் சொல்லிட்டு விடையில வாழ்க்கையில வாழ்ந்து நமக்கு காண்பித்தார். அது மட்டுமல்ல, அவர் தம்மையை தியாக பலியாக கொடுத்தாருங்க. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே நமக்காக அவ்வளவு சாதித்தது எதுவுமே கிடையாது. பாருங்க, ஒரு கணவன் மரித்தால் மனைவியை உடன்கட்டை ஏறு என்று சொல்லி அவர்கள் தள்ளிவிடுவார்கள். அது திணிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தாம் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் தன்னுடைய பிள்ளை அவன் மரித்து போகக்கூடாது என்பதற்காய் மரணத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். மரணத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவித்து, எல்லா துன்பங்கள், எல்லா வேதனைகள், அவமானங்கள், தலை குனிவுகளை எல்லாம் அவர் சந்தித்து என்னையும் உங்களை மீட்படைய வைத்தாரே, எவ்வளவு ஒரு மகிமை! அன்பு பிள்ளைய, எந்த மனிதனும் புகழுக்காக, பெருமைக்காக, மகிமைக்காக அந்த காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ எதுவும் அவர் எதிர்பார்க்காமல், அதில் எதிர்பார்க்காத நேசம், எதிர்பார்க்காத ஒரு பாசமுங்க. எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கலைங்க. அவர் தன்னை பலியாக கொடுத்தார். இந்த தெய்வம் எவ்வளவு மகிமை உள்ளவர்! இவரை ஒரு நாளும் நம்ம விட்டு விலக்கக்கூடாது, ஒரு நாளும் அவரை தூஷிக்கக்கூடாது, ஒரு நாளும் அவரை துக்கப்படுத்திடக்கூடாதுங்க. அவருக்காக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா? நம்முடைய தேவைகளை பார்க்கலும் நம்முடைய தெய்வம் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காகத்தானே இந்த தெய்வத்துடைய அன்பை நாங்கள் மறக்கிறோம், தெய்வத்தை வெறுத்து விடுகிறோம். இந்த தெய்வத்துக்காக வாழ வேண்டும் என்ற தீர்மானத்திலே நாங்கள் இருந்து நழுவி போய் விடுகிறோம். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் ஒரு நாள் அழிந்து போக போகிறது, இல்லாமல் போக போகிறது. எப்போவுமே இருக்கக்கூடியவருக்காக நம் வாழ்க்கையை கொடுக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா? தேவனை சார்ந்து கொள்ளுவோமா? ஆண்டவர் சொன்னார், அங்கே தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களை, தேவனை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்புவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். இந்த காலையில் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு உம்மை தேடுகிற பொழுது உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை சூழ்ந்து நீர் ஆண்டவரே வழிநடத்த போதுமானவராக இருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்து உம்முடைய மக்களை கனம் பண்ணி காக்கும்படி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.